குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது. 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திடமும் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு தெரியும். மகாவலி எல்வலயத்திற்கு மகாவலி தண்ணி வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் மகாவலி எல்வலயம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்டு குடியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை. அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து 10,000 ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள் வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த மண்ணில் இருந்து விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது. நெடுங்கேணி, மாங்குளம், பவனிக்குளம், மடு ஈராக அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது. ஆகவே அவருடைய குடியேற்றங்கள் என்பது வவுனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாவில் என்ற ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் வவுனியாவிலும் முல்லைத்தீவையும் இணைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான். நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல. சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை. தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை, தமிழ் மக்களின் குலத்தை, தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம். போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது. அரசாங்கம் இதை கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றனர்.